பாதை என்பது ரொம்ப வேகமான ஒரு பாதை, பிரச்சனை மிகுந்த ஒரு பாதை, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதையெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அவருடைய இரக்கத்திற்காக நம்ம காத்து இருக்கிறோம். வசனம் சொல்லுதில்ல, எடுத்து வாசிச்சு பாருங்களேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் வசனம் சொல்லுது, அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, நான் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில் நீ நொறுக்கப்படுகிறதற்கு நிறைய பிரச்சனைகள் உன் பாதைகளில் குறுக்கிடலாம். நல்லா கவனிக்கணும், பாதைகளில் குறுக்கிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதைகளிலே நிறைய பிரச்சனைகள் குறுக்கிடும் என்பதை சரியாய் கணித்தவர் சொல்றாரு, என் தயையை உனக்கு நான் கொடுக்கும்படி, என் தயையை உனக்கு நான் காண்பிக்கும்படி, என்னிடத்தில் உள்ளவைகளை உனக்கு நான் கொடுக்கும்படி நான் விரும்புகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு என் தயையை உங்களுக்கு முன்பதாக, என்னுடைய இரக்கத்தை உங்களுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 9:15. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அங்க சொன்னாரு, என் தயையை என்னுடைய இரக்கத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைப்பேன் சொல்லிட்டு, இந்த இடத்துல சொல்றாரு, எவன் மேல். ஹலோ கவனிங்க பார்க்கலாம். இந்த எவன் மேல் என்னுடைய இரக்கத்தை வைப்பதற்கு நான் சித்தமாக, இந்த வார்த்தையை தான், இந்த வார்த்தைக்காகத்தான் நீங்கள்லாம் இந்த இடத்துல வந்து பணிந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்க, நீங்கள் வந்த நோக்கமும் கர்த்தருடைய கண்களை எனக்கு ஒரு இரக்கம் வேணும் என்பதற்காகத்தான். நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தேவை? எனக்கு என்ன தேவை? கர்த்தருடைய இரக்கம் தேவை. எனக்கும் குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். இவைகளை நான் சரியாக நான் ஃபேஸ் பண்ணணும்னாக்கா எனக்கு என்ன வேணும்? தேவனுடைய இரக்கம். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒன்று தான். கர்த்தருடைய இரக்கம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய உனக்கும் எனக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பாதைகளை கடந்து நம்ம சமாதானத்தோடு கூட போக முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே 18வது வசனத்திலே அந்த வசனம் அதுதான் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ. உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் ஒரு 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 கால்குலேட் போட்டு பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாருனாக்கா, நான் இதை பாரு, நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, இவங்கள பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் சொல்லக்கூடாது. நான் யாருக்கு மேலே இரக்கமாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேனோ அவனுக்கு மேலே இரக்கமாக இருப்பேன். இப்போது இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய வேலை என்ன கேட்டிங்கனாக்கா, எப்படியாகிலும் கர்த்தருடைய பார்வையை நமக்கு நேராக கொண்டு வரணும். எப்படியாகிலும் அவருடைய பார்வையில் எனக்கு ஒரு இரக்கத்தை உண்டாக்கும்படி ஒரு கிருபையை தயவை உண்டாக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கண்கள்ல இருந்து எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், அந்த இரக்கம் மாத்திரம் வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, யாருக்கு அந்த இரக்கம் கிடைக்கும்? நல்ல கவனிக்க பார்க்கலாம். யாருக்கு அந்த இரக்கம் கிடைக்கும்னாக்கா, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கிற போது, யோவேல் 2:13, மைக் எடுத்து வாசிங்க யார் எடுத்தாலும். நீங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப யாருக்கு தேவன் இரக்கத்தை உண்டாக்குவாரா? அவருடைய சமூகத்திலே மனம் திரும்புகிறவர்களுக்கு அவர் இரக்கத்தை உண்டாக்குவாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய இரக்கம் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது.
அப்படி இரக்கம் நமக்கு வேணும்னா அவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி வாழ வேண்டும். அப்போது தேவனுடைய இரக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுங்க? பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் சரியாய் ஒரு காரியத்தை நிதானித்து, சரியாய் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டு, சரியாய் அந்த காரியத்திலே நடத்த விரும்புகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆண்டவர் சொல்றாரு, எப்போ என்னுடைய பார்வையில் உனக்கு இரக்கம் கிடைக்குனாக்கா, என் சமூகத்தில் மனம் திரும்பி வரணும். நான் நீதிமான் என்று அல்ல, நான் ஒரு பெரிய ஒரு ஆள் என்று நினைச்சு அல்ல, நான் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவன், நான் உயர்ந்த வஸ்திரம் உடுத்தினவன், நான் ஒரு பெரிய ஒரு பணக்காரன், அல்லது எனக்கு நிறைய ஒரு பவர் இருக்கு, பலம் இருக்குது, அப்படிலாம் கிடையாதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுடைய சமூகத்தில் மனம் திரும்பி வரணுமா? மனம் திரும்பி வரணுமா? ரட்சிக்கப்பட்டவன் இன்னும் தன்னுடைய ரட்சிப்பை நிலைப்படுத்துவதற்காக மனம் திரும்பணும். ரட்சிக்கப்படாதவனுக்கு ரட்சிப்பை கர்த்தர் உண்டாக்குவதற்காக மனம் திரும்ப வேண்டுமா? நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நிதானிக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவருடைய வருகை வருகிற வரைக்கும் நாம் இந்த உலகத்திலே வாழ்வோமானால் அந்த கடைசி நாள் மட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனம் திரும்புதல் என்னுடைய வாழ்க்கையிலே கெட்டு போகிற போது, அந்த மனம் திரும்புதல் அந்த என்னுடைய வாழ்க்கையிலே என்னிடத்தில் இல்லைனாக்கா, ஒரு பிரச்சனைகள், ஒரு போராட்டம் எனக்கு எதிராக வரும். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, அந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே இருக்கிற இடம் தெரியாமல் நான் நலிந்து போவேன். இப்ப பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரட்டும், எவ்வளவு போராட்டங்கள் வேணாலும் வரட்டும், எவ்வளவு கலக்கங்கள் வேணாலும் வரட்டும், நான் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பினவனாய் இருந்தால் எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னால் முடிவை உண்டாக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், எப்போ நீங்க ஜெபிக்க உட்கார்ந்தாலும் சரி, உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து நீர் எதிர்பார்க்கிற மனுஷனா என்ன இந்த இடத்துல உட்கார வைங்க. சிலரோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சிலர் இடத்துல அந்த பிரசன்னம் அதிகமாய் நிரம்பி இருக்கிறத, அந்த கிருபை அதிகமாய் அவர்களுக்கு கிடைக்கிறத நீங்க பார்க்கலாம். சிலர் வந்துட்டு எப்படின்னாக்கா, வந்தது போலவே திரும்பவும் போயிடுவாங்க. மாற்றங்கள் நடக்காது, மாற்றங்கள் நடக்காது. காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அந்த பிரசனத்திற்காக காத்திருப்பது கிடையாது, அந்த தேவனுடைய இரக்கத்திற்காக காத்திருப்பது கிடையாது, அந்த நிலைப்பாடுகளுக்காக காத்திருப்பது கிடையாது. நான் ஒண்ணே ஒன்று உங்களை பார்த்து நான் சொல்றேன், இவ்வளவு தூரத்தில் இருந்து இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிற காரணம் தெரியுமா? அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காகத்தான். என்னால் என் குழந்தைகளை பார்த்துக்க முடியாது, அவருடைய இரக்கம் எனக்கு வேணும். என்னால் என் கணவனோடு கூட போராட முடியாது, என்னால் என் மனைவியோடு கூட போராட முடியாது, என்னால் இந்த உலகத்தோடு கூட போராட முடியாது, என்னால் எனக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களோடு கூட போராட முடியாது, என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்களோடு கூட என்னால் போராட முடியாது, என் பிஸ்னஸில் இருக்கிறவங்களோடு கூட என்னால் போராட முடியாது. ஆனால் கர்த்தருடைய இரக்கம் இருக்குமானால் எல்லாவற்றையும் தாண்டி எனக்குண்டான மேன்மையை என்னால் பெற முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், எனக்கு யாருக்கு இரக்கத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்ப யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார்னாக்கா, அவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி வருகிறவனுக்கு இரக்கத்தை உண்டாக்குவேன். வேதம் சொல்லுதில்ல, கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்தானா. அந்த கெட்ட குமாரனை குறித்து தகப்பனுக்கு ஒரு பெரிய கோபம் இருந்தது. அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே, என் குடும்பத்தை இப்படி உடைச்சிட்டானே, என் சொத்தெல்லாம் இப்படி அழிச்சிட்டானே, நான் சபதரித்து வைத்தவைகளை எல்லாம் அவன் வீணாக்கிட்டானே, அவன் மேலே கோபம் வந்தது. ஆனால் அவன் பக்கத்தில் வந்து சொன்னான், பார்த்தீங்களா, என் தகப்பனுக்கு பிள்ளையாய் இருப்பதை நான் வெறுத்து உம்முடைய வேலையாட்களில் ஒருவனாய் இருக்க நான் விரும்புகிறேன். நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்பா, என்னை ஏற்றுக்கொள்ள. அந்த மனம் திரும்பி அவன் செய்த அந்த வேண்டுதல் கர்த்தருடைய பார்வையில் எட்டினதினாலே
கர்த்தருடைய இரக்கம் அந்த மனுஷனுக்கு கிடைத்து, அந்த வசனம் சொல்லுது, அடுத்த கீழே சொல்லுது, அவனுடைய கால்களுக்கு பாதரட்சை, அவனுடைய கைகளுக்கு மோதிரம், அவனுக்கு நல்ல வெண்வஸ்திரம், அவனுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கும்படி அவனுடைய இரக்கம் அவனுக்கு கிடைத்ததா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு கிருபை பாருங்க. அவன் மனம் திரும்பி வருகிற போது அவனுக்கு கிடைத்த வெகுமதிகளுக்கு அளவே இல்லை. நான் அதுதான் சொல்றேன். நீ கிறிஸ்தவன் என்கிற ஒரு போர்வையில, அல்லது பரிசுத்தவான் என்கிற ஒரு போர்வையில, அல்லது நான் ஆண்டவருக்கு பயந்தவன் என்கிற ஒரு போர்வையில நீ செய்கிற ஜெபம் ஆண்டவருக்கு வேண்டாம். சொல்றாருல வசனம், இந்த பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். இந்த ஜெபத்துக்கு தான் பவர் உள்ளது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே ஆண்டவருக்கு முன்பதாக உன்னை நிறுத்தி பார்க்கிற போது ஆபிரகாம் சொல்றாரு, இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு பேசுறதுக்கு டைம் கொடுங்க, நான் நற்பனும் நீசனுமாயிருக்கிறேன். அந்த வார்த்தையினுடைய அழகு பாருங்களேன், அழகு பாருங்க. ஆண்டவருக்கு முன்னாடி அவன் நிற்கிற போது தன்னை என்ன பண்றானா, அர்ப்பணிக்கிற மனம் இருந்தானா. ஆண்டவர் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி இந்த இடத்துல நம்ம வந்துட்டோம்னாக்கா, அப்படி சமூகத்தில் நம்ம வந்துட்டோம்னாக்கா, நம்முடைய சிந்தனைகள் வந்து யாருக்கு மேலே இறக்கக்கூடாது. நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு காரியத்தை தான் நிதானிக்கணும். என்ன தெரியுமா, என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய எல்லா குற்றங்களையும் மன்னித்து உங்கள் சமூகத்தில் எனக்கு ஒரு இடம் தாங்கப்பா, உங்கள் பிரசன்னத்தில் எனக்கு ஒரு இடம் தாங்கப்பா, உங்கள் தயவில் எனக்கு ஒரு இடம் தாங்கப்பா. இந்த பாருங்க, அவர் உனக்கு கொடுத்த இடத்துல உனக்கு ஒரு பங்கு கிடைச்சி அந்த இறக்கம் உனக்கு கிடைச்சதுனாக்கா, இந்த பாருங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன்னால் சமாளித்து மேலே வர முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் பிர்க்மன்ஸ் ஐயா பாடுறப்ப சொல்றாரு, பயப்பட மாட்டேன், நாம் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், பயப்பட மாட்டேன், நாம் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். சொல்றாரு பாரு, காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். சொல்லுங்களேன், எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்ப. கையை தட்டு. இயேசு என்னோடு இருப்பதினால் உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், இயேசு மிகவும் பெரியவர். ஓ பயப்பட மாட்டேன், நாம் பயப்பட மாட்டேன். சத்தமா, சத்தமா, பயம் நமக்குரியது அல்ல. எங்க ராஜா என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னிடத்தில் இருந்து அவருடைய இரக்கத்தை எனக்கு கொடுத்தால் அவ்வளவு ஒரு மேன்மையில் உள்ள ஒரு வாழ்க்கை. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் மனம் திரும்புவதற்கு தன்னை விட்டு கொடுத்த போது, இது பாருங்க, பன்னிக்கு வைக்கக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையா? ஒரு அழிலை சொல்லுங்க பார்க்கலாம். பன்னிக்கு வைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனால் மனம் திரும்பி வந்தபோது அவங்க அப்பா குழுமையான கன்றை அவனுக்காக அடித்து பசுமையான ஆகாரத்தை கட்ட தந்தாரா? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில இருக்கிற தரித்திரம் மாறணும், என் பிரச்சனை மாறணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என் யுத்தம் மாறணும், என் புலம்பல் மாறணும். என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி ராஜாவா ராஜாத்தியா நான் வாழணும்னாக்கா ஆண்டவருடைய சமூகத்துல மனம் திரும்பி வரணும், மனம் திரும்பி வரணும். ஆண்டவர் சொல்ல, மனம் திரும்பாதே. 99 பேரை குறிச்சு எனக்கு கவலை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமாக. சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களே,
அல்ல இப்படி சொல்லுங்களேன், இப்படி சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை பிடிச்சு நீங்க பாவின்னு சொல்லிடாதீங்க. மனம் திரும்புகிற இந்த பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். சில நேரத்தில் நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுனாக்கா, மனம் திரும்புகிற இந்த பாவியின் நிமித்தம் சில நேரத்தில் கையை கொடுத்தாலும் அவங்க மனசில் இருக்கும், என்ன எப்படி சொன்னேன். அதனால தான் நம்மளே சொல்லிக்கணும், மனம் திரும்புகிற இந்த பாவியின் நிமித்தம். ஏன்னா யாரையும் பாவின்ட்டு சொல்கிற ரைட்ஸ் நமக்கு கிடையாது. இன்னைக்கு பாவியாகி இருக்கிறவனுக்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினாரு. நாளைக்கு உனக்கு முன்னாடி அவன் நீதிமான் ஆகி நீ அவன் பேசுறத நீ கேட்டுட்டு இருப்ப. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு, யாருடைய தலைக்கு மேலேயும் ஏறி மெரிக்கிறதுக்கு யாருக்கும் இந்த இடத்துல ரைட்ஸ் கிடையாது. என்ன சொல்றேன்னா, எனக்கே அந்த நியாயம் தீர்க்கிற அதிகாரம் கிடையாதுங்க. நியாயம் தீர்க்கிற அதிகாரம் கிடையாது. நியாயம் தீர்க்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னாக்கா, நம்ம ஆராதிக்கிற நம்ம தெய்வத்திற்கு மட்டும்தான். ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிற நீ இன்னும் நீதி செய்ய கற்றுக்கொள். நீ ஜெபிக்கிறியா, அவன் ஜெபிக்கல பாஸ்டர் சொல்லாத, நீ ஜெபம் பண்ண ஆரம்பி. நீ பைபிள் படிக்கிறியா, அவன் பைபிள் படிக்கிறதையே டார்கெட் பண்ணாத, நீ பைபிள் படிக்க ஆரம்பி. அல்லேலூயா. நீ அவன் சபைக்கு வரல சொல்லிட்டு அவனை டார்கெட் பண்ணாத, நீ சபைக்கு வா. அவன் லேட்டா வரானே, அவனை நல்லா இருக்க அப்படி நினைக்காத, நீ சீக்கிரமா வா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் எப்பவுமே நம்முடைய 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 நோக்கம் எல்லாம் மனுஷனை பார்த்து இருக்கக்கூடாதுங்க, இயேசுவை பார்த்து தான் இருக்கணும். அதனால தான் பக்தன் நடக்க சொல்றாரு, சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எல்லாம் எனக்கு பின்னே. பின்ன பார்த்து நடந்தனாக்க எங்கேயாவது நான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவேன். நான் யாரை பார்த்து நடக்கணும்? யாரை பார்த்து நடக்கணும்? நான் இயேசுவை மட்டும் பார்த்து நடந்தேன்னாக்கா எந்த இடத்துலையும் விடமாட்டேன். யாருடைய ஒத்தாசை எனக்கு தேவை கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்ணுக்கு முன்னாடி யார் இருக்கிறாருனாக்கா இயேசு மட்டும்தான். நான் அவரை தான் பார்த்து வாழணும், அவரை தான் நான் பின்பற்றணும். அவர்கிட்ட என்ன குறை இருக்கு, அவர்கிட்ட என்ன குற்றம் இருக்கு, அவர் என்ன பண்ணாரு, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 3 வருஷத்தை எப்படி பயன்படுத்திக்கினாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நாம் செய்கிறவர்களாக இருக்கணுமா? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், மனம் திரும்பாதவங்களை குறித்து கவலை இல்லை, மனம் திரும்புகிறவர்களை குறித்து தான் கர்த்தர் கலங்குகிறாரா. நான் சொல்றேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும்னாக்கா நீ கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் நான் சர்ச்சைக்கு போறேன் அப்படின்றது கிடையாதுங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் போய் என் இருதயத்தை ஊற்றணும். நேற்று தினத்தில் வாய் தவறுதெல்லாம் ஒரு காரியத்தை பேசிட்டேன். ஒரு தவறான சிந்தனை எனக்குள்ளே வந்துருச்சு. என் பார்வை கர்த்தருக்கு அருவருப்பாக போயிடுச்சு. என்னுடைய கைகளில் இந்த தவறு நான் பண்ணிட்டேன். என்னுடைய கால்கள், நான் பாருங்க, நான் சொல்கிற வார்த்தைலாம் உன்னை உடைக்கிறதுக்கு கிடையாது, உன்னை உருவாக்குறதுக்கு. உன்னை உருவாக்குறதுக்கு. நீ உடைப்பட்டதை பார்ப்பதை காட்டிலும் நீ உருவாக்கப்பட்டதை பார்ப்பதற்காகத்தான் நான் ஏங்குறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்திலே எனக்கு என்ன கர்த்தர் கொடுக்க போகிறார் என்பது அல்ல, என்னை தேறினவனாய் கர்த்தர் எப்படி நிறுத்த போறாரு. நல்ல கவனிங்க. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருத்தன் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, ஒருத்தன் ஞானம் உள்ளவன். 2 பேரையும் பார்த்து அப்பா கையில் ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கிறார். 2 பேரையும் கடைக்கு அனுப்புறாரு. யாருக்கிட்ட இந்த காசை கொடுப்பாரு? சரியாய் யோசிக்க, சரியாய் ஒரு காரியத்தை செய்ய ஞானம் உள்ளவனிடத்துல தான் 100 ரூபாய் கொடுக்கிறார். அதுக்காக அவனை பிடிக்காதுன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது, அவனை தெரியாதுன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாதுங்க. அது அர்த்தம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, யாருடைய தேவனுடைய கண்களில் யாருக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவானவர்கள். சரியான ஒரு பகுத்தறிவுதலோடு கூட, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவன், நான் இந்த தீமை செய்யக்கூடாது, அப்படியே செய்திருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்த உடனே ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா,
அல்லேலூயா. அதனால தான் பக்தன் பாடுற, என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்றான் பாருங்க, என்னுடைய நீதி நியாயங்கள் எல்லாமே கடவுளுக்கு முன்னாடி, மனுஷனுக்கு முன்னாடி ஒன்னா ஓஹோன்னு இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி அது எப்படிப்பட்டது? சத்தமா சொல்லுங்களேன், அது அழுக்கான ஒரு கந்தையை போல இருக்கிறதாம். அவர் நல்லோரையும் தீயோரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாராம். அவருடைய பார்வையில் நாம் வருகிற போது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய சமூகத்திலே உணர்வுள்ளவர்களாய் மாறி நம்மளை அறிக்கை செய்யணுமா? இந்த பாருங்க, 24 வருஷத்தை முடிச்சிட்டோம், 25வது வருஷத்துக்குள்ளே போகிறோம். நான் திருப்பின்னு சொல்கிறேன், திருப்பியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படியே தவழ்ந்து நடக்கக்கூடாது. 25வது வருஷத்தில் நீங்கள்லாம் ஓட ஆரம்பிக்கணும். உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கையில் எடுத்து ருசிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு நன்மையானதை கர்த்தர் கொடுக்கிறத பார்க்கறது உங்களுடைய கண்கள் தெளிவுபடுத்தணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை சரியாய் பகுத்தறிகிற தேவ பிள்ளைகளைத்தான் கர்த்தர் தனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறாரா? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எல்லாருடைய கையிலும் கொடுக்க மாட்டாரா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அறிக்கை செய்து அவருக்கும் அந்த மனுஷனுக்கும் சரியான உறவு கர்த்தர் யாரை பார்க்கிறாரோ அவர்களிடத்துல தான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய நுனியின் கோலை கர்த்தர் கொடுப்பாரா? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். எகிப்து தேசத்திலே தேவனை நேசிக்கிற எத்தனையோ கூட்டம் இருந்தாலும் சம்பந்தமே இல்லாத காட்டில் ஆடு வச்சிட்டு இருக்கிற ஒருத்தனை நம்பித்தான் அந்த கோலை கர்த்தர் கொடுத்தாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் தெரியுமா? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொன்ன உடனே அவன் செருப்பெல்லாம் கட்டிட்டு முன்னாடி வந்துட்டான். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் அந்த பயம், அதை கேட்கிற போதே அந்த மனம் திரும்பணும் என்கிற ஒரு எண்ணம், இது நான் போட்டுட்டு போகக்கூடாது. அவன் கேள்வி கேட்கல, இதில் என்ன தப்பு இருக்கு? இந்த மலை மேலே எப்படி நான் செருப்பு இல்லாமல் நடப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க உங்க தெய்வத்தை எவ்வளவு சிநேகிக்கிறீங்களோ அவ்வளவாய் தெய்வம் உங்களையும் சிநேகிக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்னுடைய ஏக்கம் எல்லாம் ஆண்டவருக்கு மனம் திரும்பி வாழ்ந்து அவருடைய கண்களில் எனக்கு ஒரு இரக்கத்தை உண்டாக்கணும். அந்த இரக்கம் எனக்கு கிடைச்சிருச்சுனாக்கா எவ்வளவு பிரச்சனை எனக்கு விரோதமாக போராடினாலும் சரி, அந்த பிரச்சனைகளை கடந்து சமாதானத்தோடு கூட வந்து நிற்பேன். அல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் பாடுறப்போ என்ன சொல்ல தெரியுமா? காற்று வீசட்டும், கடல், அவர் சொல்றாரு பாருங்க, நடக்கட்டும், இதெல்லாம் நடக்கட்டும், ஆனா எனக்கு இரக்கம் செய்கிற தேவன் நங்கூரமாயிருக்கிறார். நான் இந்த எல்லாம் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனையை கண்டு பயப்படுகிற கூட்டம் இது இல்லை. சத்தமா சொல்லுங்க. ராமன் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிற கூட்டம் இந்த கண்மலைக்கு மேலே இருக்கிற கூட்டம் கிடையாது. பிரச்சனைகளை வல்ல சம்மட்டியினாலே உடைத்து நொறுக்குகிற கூட்டம் இது. என் கண்ணுக்கு முன்னாடி என் செவிகள் கேட்கத்தக்க எவ்வளவு கொடுமையான நிகழ்வுகளை நான் எனக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு வரல இது முடியாதுமா அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அவர் பார்த்துப்பாரு. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி வரல இங்கே எப்படி வாழ்ந்தீங்க தெரியாது. ஆனால் செய்தியை கேட்டதற்கு பிறகு அவருடைய சமூகத்தில் உருக்கமாய் விட்டு கொடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுறதுக்கு முட்டி போடும்போதே சொல்லணும், ஆண்டவரே என் நீதியை வெளிப்படுத்தி விடல, நான் செய்த பாவங்களை அறிக்கையிட வந்திருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ கிருபைல்ல ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரியவன், நான் இவ்வளோ கொடுத்தேன், நான் இவ்வளோ நாள் சபைக்கு வரேன், நான் என் பேர் இது அது, இதெல்லாம் சொல்லி பேசுறதுக்கு இல்லைங்க. இதெல்லாம் சொல்லி பேசுறதுக்கு இல்லை. அந்த 100 பேரில் எனக்கும் ஒரு கிருபை கிடைச்சது, அந்த 10 பேரில் எனக்கும் ஒரு இரக்கம் கிடைச்சது. அந்த கிருபை என்னை தாங்கிட்டே இருக்கும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பக்தன் பாடுறார், கர்த்தர் கரோ எம்மேலங்க
கடுகளவு பயமில்லைங்க, கத்தர்கரோ எம்மேலங்க. கடுகளவு பயமில்லைங்க, ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார். இறுதி வரை என்னை நடத்திடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கத்தர்கரோ எம்மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க, கத்தர்கரோ எம்மேலங்க. கடுகளவு பயமில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் மட்டும் எனக்கு கிடைச்சதுனாக்கா எந்த காரியத்தை குறிச்சும் பயப்படக்கூடாது, பயப்பட மாட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிச்சு பாருங்களேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 29வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2 நாளாகமும் 29வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியா என்கிற ராஜா தான் நேசிக்கக்கூடிய ஜனங்களிடத்தில் தேவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் ஜனங்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் கர்த்தருடைய சாதாரண கோபம் கிடையாது, கடும் கோபம். ஏம்மா நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறல்ல, கர்த்தர் என்னை பாசமா பார்க்கிறாரா அல்லது கோபமா பார்க்கிறாரா? என்னைக்காவது நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் சொல்லி விரும்பி இருக்கீங்களா? இந்த பாஸ்டில் கட்டி இன்னொரு பாஸ்ட், இன்னொரு பாஸ்டில் கட்டி இன்னொரு பாஸ்ட், இன்னொரு பாஸ்டில் கட்டி இன்னொரு பாஸ்ட், ஏதாவது ஒரு பாஸ்டை பிடிச்சி இந்த பிரச்சனையை தீர்ந்தறதுக்காக நம்ம போராடுறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் எத்தனை பாஸ்ட் மாறினாலும் கர்த்தருடைய மேலே இருக்கிற கர்த்தருடைய கோபம் மாறினால்தான் அவருடைய இரக்கம் உனக்கு கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்கிட்ட வந்தால் கூட கொஞ்சம் கடுமையாக தான் இருப்பேன். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அற்புதம் என்னால் செய்ய முடியாது, உன்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்னால் நடத்த முடியாது. இதெல்லாம் அவர் தான் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் அவர் எதிர்பார்க்கிற மனுஷியா நீ மாறுற வரையிலும் அற்புதம் தாமதிச்சுட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல ராஜா யூத ஜனங்களை பார்த்தும் எருசலேம் குடிகளை பார்த்தும் அவர் சொல்றாரு, உங்களுக்கு மேல கர்த்தருடைய கோபம் இருக்கிறது. படிங்க பார்க்கலாம். ஆகையால் கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு மேல கர்த்தருடைய கோபம் பெருகி இருக்கிறது. அப்படி 30 வாசிங்க பார்க்கலாம். 30:9 வாசிங்க பார்க்கலாம். இப்ப சொல்றாரு பாருங்க, உங்க மேல பெரிய கர்த்தருடைய கோபம் இருக்குது, அதனால நிறைய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நிக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தரிடத்துல மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுதான். எப்போ அவங்களுக்கு தெரிய வருதுன்னா, அவங்களை சுற்றிலும் பிரச்சனைகள் நெருக்கங்கள் அதிகமாயிட்டே இருக்கிற போது ராஜா இதை கண்டுபிடிக்கிறான். அதனுடைய அந்த அதிகாரத்தினுடைய முதல்ல அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவனாய் இருந்தானா. அவன் யோசிக்கிறான், ஆண்டவரே இவ்வளவு குழப்பம், நான் உங்களுக்கு பயப்படுறேன், உங்களுடைய நாமத்திற்கு பயப்படுறேன், உங்களுக்கு பிரியமா வாழ விரும்புறேன், அப்புறையே என் தேசத்தில் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லுகிற போது அந்த ஜனங்களுடைய தன்மைகளை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்த போது இவ்வளவு பிரச்சனை இருக்கிறத தெரிஞ்சிட்டு அந்த ஜனங்களுக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்கள்லாம் கர்த்தரை கோவப்படுத்திட்டீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவன் பாருங்க, பொன்னையும் பொருளையும் கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்கன்னு சொல்லலை. அவன் சொன்னது ஒன்று, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுது மண்டிக்கிட்டீங்கன்னாக்கா தேவன் உங்களுக்காக இறங்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நம்முடைய சென்னை பட்டணத்தை சுற்றி நம்முடைய பல்வேறு இடங்களை சுற்றிலும் பெரிய அந்த டிசம்பர் மாதம் வந்தாலே பெரிய பயம்.
நிறைய அது போல மழையும் பயங்கரமா வந்துட்டு இருக்குது இல்ல, ஆனா தேவையில்லாத சேதங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்ன காரியங்கள் நடக்க போகிறது என்பதை அறிந்து கர்த்தர் என்ன பண்ணாரா, உன்னி என்னையும் திறப்பில் நிற்க வச்சு ஜெபம் பண்ண வச்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜெபந்தான் இன்னைக்கு வரையில் அநேகர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஜெபந்தான் அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபந்தான் மாறுதலை உண்டாக்கி இருக்கிறது. அந்த ஜெபந்தான் மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறது. இது போலவே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது எல்லாம் கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னாக்கா வித்தியாசங்களையும் மாற்றங்களையும் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் நான் பெற முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாரா. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 41:4. கர்த்தாவே என்மேல், தாவீது சொல்ல, என்மேல் இரக்கமாயிரும். அவன் சொல்றான், உங்களுக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் சொல்றான், இப்படி சொல்றான் பாரு, வெக்கப்படாம சொல்றான் பாருங்க. அது மாதிரி கடவுளுடைய சமூகத்தில் வந்துட்டு அறிக்கையிடுவது நிறைய பேர் கடவுளுக்கே கேட்காத மாதிரிலாம் சொல்றீங்க. மனம் அதெல்லாம் தயவு செய்து சொல்றேன், கடவுள்கிட்ட மனம் விட்டு ஒப்பு கொடுங்க. கடவுள்கிட்ட அவரை விட பெரியவர் யார் இருக்கா? அவரை விட உன்னை, அதாவது நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னை தொலைப்பதற்காகத்தான் ஒரு கூட்டம் இருக்கும், உன்னை உயர்த்துவதற்காக இல்லை. ஆண்டவருக்கு முன்னாடி உட்கார்ற போது அந்த கூட்டத்தை பார்க்காத, உனக்காக ரத்தம் சிந்தின தெய்வத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. தெய்வத்தை பாருங்க, அவர் கொடுக்கிற அந்த நிலைகளை அறிந்து கொள்ளுங்க. அவர் சமூகத்தில் உட்கார்ந்த உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்ல குடிக்கிறது அதுதான். எப்போ நீங்கள் ஜெபிக்க உட்கார்ந்தாலும் சரி, முதல் காரியம், ஆண்டவரே இந்த மனுஷனுடைய குற்றங்களை குறைகள் எல்லாத்தையும் மன்னிங்க, என்ன ஃபஸ்ட்டு பரிசுத்தப்படுத்துங்க, என்ன ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணுங்க, நான் மனம் திரும்பி உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு என் ரிக்வெஸ்ட்டை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருதா இல்லையென்று பாருங்க. வந்த உடனே 6 முழத்தை நீட்டிடுறோம் நம்ம. இது வேணும், அது வேணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இது அப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு. அப்படி கிடையாது. அப்போ சமூகத்தில் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த பாவியான மனுஷனுக்கு மேலே தயவாக இருங்கப்பா, இந்த ஜெபத்தை புறக்கணிக்காதீங்கப்பா, என் கண்ணீரை புறக்கணிக்காதீங்கப்பா, மனுஷன் என்னை தள்ளினது மாதிரி என்னை தள்ளிடாதீங்கப்பா, நான் உங்களை மட்டும்தான்ப்பா நம்பி இருக்கிறேன், எனக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கப்பா சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த ஜெபம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த ஜெபத்திற்கு நிறைய மாற்றம் உண்டாகும். அந்த ஜெபம் மாறுதலை உண்டாக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்க. இந்த இடத்துல சங்கீதக்காரனை தாவீது அதுதான் சொல்றான், நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், என்னுடைய மீறுதல் உமக்கு முன்பதாக நிற்கிறது, ஆனால் மனம் திரும்பி வந்திருக்கிறேன். அவன் சொல்றான், நான் மனம் திரும்பி வந்திருக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கை அழிந்து போக வேண்டிய வாழ்க்கைங்க. அவன் மனம் திரும்பி ஜெபித்ததினாலே அவனை மாத்திரமல்ல, அவன் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதுதான் கிருபை. வசனம் அதுதானே சொல்லுது. வாசிங்க திருப்பியும். கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாய் நான் தப்பு பண்ணிட்டேன், என் ஆத்துமாவை குணமாக்கும், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு விரோதமான கூட்டம் நிறைய பேர் இருக்குது. அதனால தான் உங்கள் இரக்கத்தை நான் எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி இரக்கம் எனக்கு தேவைன்ட்டு சொல்கிறதுக்கு காரணம், நான் எப்போ விழுந்து போவேன்ட்டு எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம். நான் எப்பவும் உங்களை பார்த்து பகல் கனவு காணாதீங்க. நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிற ஆசைப்படுறவங்க ஒரு சில கைவிட்டு எண்ணக்கூடிய அளவு தான். அது உன்னுடைய கண்கள் கண்டுதான்ட்டு கூட எனக்கு தெரியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் உன்னை நேசிக்கிற உன் தேவன் உனக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்துட்டு மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறவர், அவர் ஒரு காலம் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் எதிர்பார்க்கிறதுலாம் ஒன்று தான், நீ எனக்கு பிரியமான பிள்ளையா வந்துட்டேனாக்கா உனக்கு பிரியமான தகப்பனா நான் மாறிடுவேன், உனக்கு பிரியமான தகப்பனா மாறிடுவேன்.
நான் எதிர்பார்க்கறதெல்லாம் நீ செய்துட்டனாக்கா, நீ எதிர்பார்க்கறதெல்லாம் நான் செய்திருவேன். அந்த உடன்படிக்கை அதுதானங்க, உடன்படிக்கை அதுதானே. எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? நான் மனம் திரும்பி வருது தான் பிடிக்கும். நான் மனம் திரும்பி வந்துச்சுன்னா, அந்த மனம் திரும்பி வந்த கெட்ட குமாரனுக்கு என்னங்க பிரச்சனை? நல்ல உடை கிடையாது, மனம் திரும்பி வந்தனா அதை கட்ட தந்துட்டாரு. நல்ல சாப்பாடு கிடையாது, அதையும் கட்ட தந்துட்டாரு. நடக்கிறதுக்கு கல்லுலையும் மேலே நடக்கிறதுக்கு செருப்பு கிடையாது, அதையும் கட்ட தந்துட்டாரு. அவன் நல்ல மற்றவங்களுக்கு முன்னாடி இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவன் கைகளுக்கு மோதிரத்தை கத்த தந்துட்டாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் 4 காரியத்தை சொல்லியிருக்கேன்ல. மோதிரம் என்பது ஆசீர்வாதத்தையும், செருப்பு என்பது பாதுகாப்பையும், விலை உயர்ந்த வஸ்திரம் என்பது அவனுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசுத்தத்திற்குண்டான அடையாளத்தையும் காண்பிக்கிறது. கொழுத்த கன்றுகள் என்பது பரிபூரணத்தை காண்பிக்கிறது. இதெல்லாம் எப்போ அவனுக்கு கிடைச்சது? மனம் திரும்பி வருகிற போது. தாவீது தப்பு பண்ணிட்டான், அவனை கர்த்தருக்கு பிடிக்கல, அவன் அருவருப்பானவன். தீர்க்கதரிசியை வச்சு அவனை கண்டிக்கிறாரு. இந்த மாதிரி நல்ல கவனிங்க பார்க்கலாம். சில நேரங்களில் நாம செய்யற தப்பு கூட ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் கண்டிப்பார். ஊழியக்காரனை வச்சு கர்த்தர் இந்த காரியம் தவறு என்பதை நிதானிப்பார். ஆனா உன் மேல கோபம் உள்ளதுனால கிடையாது, நீ எப்படியாயினும் போயிடணுன்ற எண்ணத்துல கிடையாது. நீ நல்ல நிலைக்கு வரணும், நீ உயர்ந்த இடத்துல வரணும், உன்னை 4 பேர் பார்க்குறவங்கள ஆச்சரியமா பார்க்கணும், உன் ஸ்தானம் உயரணும், உன்னுடைய மேன்மை உயரணும், நீ மாற்றங்களுக்கு மத்தியில் கடந்து போகணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதைத்தான் நீ ஆராதிக்கிற உன் தேவனாகி கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், மனம் திரும்பி வந்தால் தேவனிடத்தில் இரக்கம் உண்டாகும். 2வது காரியம் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 1:50 வாசிங்க பார்க்கலாம். அவருடைய இரக்கம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? 2வது அவருடைய இரக்கம் யாரு கிடைக்கும்னாக்கா, அவருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்குமா? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, நான் நல்ல தெளிவாக சொல்லுவேன். எந்த இடத்துல போனாலும் உன்னை எத்தனை பேர் பார்க்குறாங்க தெரியாது, ஆனால் கர்த்தருடைய கண்கள் கூர்மையாய் உன்னை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப கூர்மையாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சைட்லலாம் கேமரா போட்டிருக்கோம்ல, அந்த கேமரா கூட ஒரு 10-15 அடி வித்தியாசத்தில் தான் அதனுடைய லென்ஸ் வந்து வேலை செய்யுமா. ஆனால் கர்த்தருடைய லென்ஸ் அளவே கிடையாது. நீ எத்தனை 1000 அடி எத்தனை கிலோமீட்டர் தாண்டி போனாலும் சரி, எங்கள் அப்பாவுடைய கண்கள் அங்கேயும் உன்னை பார்த்து கொண்டு இருக்கும். அங்கேயும் அவருடைய கண்கள் உன்னை கூர்மையாய் கவனிக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கும். எந்த இடத்துல போனாலும் அவருக்கு பயப்படக்கூடிய பயம் உனக்குள்ள இருக்கணும். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போது உன்னை குறித்து ஒரு 10 பேர் சாட்சி சொல்லணும். இவன் சாமியா இருப்பா, இவன் கடவுளுக்கு பயப்படுறவன்பா, இவன் பொய் சொல்ல மாட்டான், இவன் சண்டை போட மாட்டான், இவனுக்கு தேவையில்லாத பழக்கங்கள் பிடிக்காது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சாட்சியை நீ ஏற்படுத்தணும். இதெல்லாம் எப்போ ஏற்படுத்தணும்னாக்கா, ஆண்டவருக்கு நீ பயந்து நடந்தால் மட்டும்தான் சாட்சி ஏற்படுத்த முடியும். நான் சொல்றது உண்மையா பொய்யா? பக்கத்தில் இருக்கிறவங்கள கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தில் எனக்கு ஒரு சின்ன பங்கை கட்ட தந்திருக்கிறார். இந்த பங்கை கர்த்தருக்கு பயந்து அவருக்கு அஞ்சி இதை நான் நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அவருடைய இரக்கம் எனக்கு கிடைக்கணும்னாக்கா, 2வது நான் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்கணும். எந்த சிச்சுவேஷன்லயும் சரி, அவர் எதிர்பார்க்க கூடாத ஒரு காரியங்களை நீ செய்திடக்கூடாது. ஆண்டவர் பிசாசனிடத்தில் சொல்றாரு, என்னுடைய யோபுவை குறித்து என்ன நினைச்ச? அவன் உத்தமன், அவன் நீதிமான், அவன் சன்மார்க்கன், அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர். நான் சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சாட்சி கொடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை காட்டி ஆண்டவர் சொல்றாரு, இவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், இவனை நீ சாதாரணமா நினைக்காத. எந்த சூழலையும் என்னை மறந்துட மாட்டான், எந்த சூழலையும் என்னை விட்டு விலகிட மாட்டான், எந்த சூழலையும் என்னை விட்டு தூரம் போக மாட்டான், எந்த சூழலிலையும் என்னை விட்டு விலக மாட்டான். எத்தனை நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. உனக்கு மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம்,
ஆனா உன் தெய்வத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி நெஞ்ச தட்டிட்டு சொல்லுவாரு, நான் தெரிந்து கொண்ட இந்த யெஷூரன் எனக்கு பயப்படுகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உன்னை என்னை குறித்து சொல்லுகிறார். அவன் எனக்கு பயப்படுகிறவன். எனக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே போதிக்கப்பட்டு இருக்கிறது. அவனுக்கு இரக்கத்தை உண்டாக்குவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, யோபுவுக்கு அவ்வளவு நெருக்கம் வந்த பிறகு கூட அவன் ஜீவனை யாராலையும் தொடவே முடியலையா? அவன் தொடவே முடியலையா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். ரொம்ப நாளா ஒரு அம்மா உயிருக்கு போராடிட்டே இருந்தாங்க. சொந்தக்காரங்களாம் பார்த்து 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 சலுத்து போயிட்டாங்களாம். கடைசியில் ஒருத்தருக்கு மட்டும் அந்த வேலையை கொடுத்துட்டு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்களாம். இந்த ஒருத்தர் பார்த்து 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 மனம் சோர்ந்து போய் இந்த அம்மா கிட்ட போய் காதில் சொன்னாராம், செத்துறம்மா, என்னால் முடியல அப்படின்ட்டு சொன்னாராம். இந்த அம்மா மரணம் என் கையிலே இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே தலகாணியை எடுத்து அந்த அம்மானுடைய முகத்தை மூடி கொண்டுட்டாங்க. யாருக்கும் அது பெருசாக தெரியல. அந்த அம்மா ரொம்ப நாள் போராடிட்டு இருந்தாங்க, இறந்துட்டாங்க பார்த்தேன். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு தெரியும் இது எப்படி நடந்தது என்று சொல்லி. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு ஜீவனுக்கு விரோதமாக போராடிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கூட அந்த மனுஷனை சுற்றி ஒரு மறைவை உண்டாக்கி அந்த மனுஷனுடைய ஜீவனை அந்த ஸ்தலத்தை விட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறாருனாக்கா அந்த மனுஷனுக்கு மேலே தேவனுக்கு இருந்த இரக்கம். ராமின்னு சொல்லுங்க. அந்த இரக்கம் அந்த மனுஷனை ஒருத்தன் தொட முடியாமல் பார்த்துக்குச்சு. உங்களெல்லாம் நான் பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் கொதித்தெலும்பிக் கொண்டே இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பிரச்சனைகளுக்கு உன்னை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கல. ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளாகி நீங்கள் நான் அவருக்கு பயந்து நடக்கிற உணர்வுகள் நமக்குள்ளே இருக்கணுமா? எங்கே இருந்தாலும் சரி, எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பேருக்கு மேலே ஒரு மகிமை இருக்கணும். ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். தப்பா நடந்துக்க கூடாது. எங்கே போனாலும் சரி, என்னை சுற்றி இருக்கிறவங்க யாரு பார்க்கலனாலும் பரவாயில்ல, பாஸ்டர் பார்க்கலனாலும் பரவாயில்ல, எந்த சம்பவங்கள் எனக்கு விரோதமாக நடந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, நான் இப்படித்தான் வாழணும், அநியாயமாய் நான் வாழ விரும்பல. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமேன். வேதாகமத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கிற போது வசனம் சொல்லுகிறது, அழகா சொல்லுது. வாசிக்க பார்க்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனம் நான் பிறகு சொல்கிறேன், ஒரு கவனிங்க பார்க்கலாம். இந்த 6:8 வாசிக்கிற போது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது, இரக்கம் கிடைச்சதா. அந்த இரக்கம் கிடைச்சதுனால்தான் அந்த மனுஷனால் பல பிரச்சனைகளை யுத்தங்களை தாண்டி அவனால் மேலே வர முடிஞ்சது. அவன் ஆண்டவருக்கு பயந்து நடந்தான். அந்த நோவா குறித்து பாருங்களேன். அவன் எச்சரிப்பு பெற்ற பிறகு கர்த்தருக்கு பயந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து, அவருக்கு அஞ்சி அவன் நடந்ததினால அவன் சந்ததியே கர்த்தர் பாதுகாக்கிறாராம். நோவனுடைய குடும்பம் பிள்ளைங்க அப்படிலாம் கிடையாதுங்க. நோவா ஒன் மேன் ஆர்மி மாதிரிங்க அவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பிள்ளைகள் கூட அவனுக்கு ஓப்பனாங்களே தெரில. ஆனால் அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால அந்த குடும்பத்தை அந்த பேழையிலே கர்த்தர் பாதுகாத்தார். நான் சொல்கிறேன், என் நிமித்தமாக என் குடும்பம் பாதுகாக்கப்படணும், என் நிமித்தமாக என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், என் நிமித்தமாக என் கணவன், என் நிமித்தமாக என் மனைவி, என் நிமித்தமாக என் சபை, என் நிமித்தமாக என் தேசம், என் நிமித்தமாக என் நகரங்கள் பாதுகாக்கப்படணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இரக்கமுள்ள தேவனுடைய இரக்கத்தை பெற்ற ஒரு மனுஷன் ஒரு தேசத்தில் இருந்தானாக்கா அவனை கொண்டு கர்த்தர் பாதுகாப்பாராம். ஆண்டவர் சொன்னாரு, சோதம் குமார பட்டணம் அழிக்கப்படாமல் இருக்கணும்னாக்கா தேவனுடைய இரக்கத்தை பெற்ற ஒரு மனுஷன் இருக்கணுமா? யாருமே கிடையாது. அதனால தான் தேசத்தை கர்த்தர் அழித்து போட்டாரா.
ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எல்லா இடங்களிலும் ஒரு தேவனுடைய இரக்கம் பெற்ற மனுஷனை கர்த்தர் வைத்திருக்க வேண்டுமா? அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.